தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருப்புறம்பயம் இந்த தலத்தில் திருநாவுக்கரசர் பெருமான், சுந்தரர் பெருமான், சம்பந்தர், அப்பர், சுந்தரர் இந்த மூன்று பேருமே இந்த இடத்துல திருப்பதியங்களை அருளி செய்திருக்கிறார்கள். அதில் முதலாவதாக திருஞான சம்பந்த பெருமான் இந்தளப்பண்களை ஒரு அருமையான பதிகத்தை அருளி செய்திருக்கிறார். அந்த பதிகத்தை நாம் முதல்ல விண்ணப்பம் செய்து அதன் பிறகு நாம் தல வரலாற்றினை நாம் சிந்திப்போமாக. மாயா மாலோகோளராக மரம் பயம் மழைத்தவர் மதில் பரிசு அறுத்தனை மரம் பயம் மழைத்தவர் மதில் பரிசு அறுத்தலை திறம் பசுமை செம்மையோடு இசைந்து உனது நீர்மை திறம் பசுமை செம்மையோடு இசைந்து உனது நீர்மை திறம் பயனொரும் பொருள் தெரிந்துணரும் நாள்வர்க்கு அறம்பயன் உரைத்தனை அறம்பயன் உரைத்தனை புறம் பயம் அமர்ந்தோ புறம் பயம் அமர்ந்தோ. அடுத்த வரி மனம் பயம் மழைத்தவர் மதில் பரிசறுத்தனை திறம் பசுமை செம்மையோடி சென்றுனது நீர்மை திறம்பயன் உறும் பொருள் தெரிந்துணரும் ஆழ்வர்க்கு பிரித்தனை திருச்சடை அறிந்து தொழுகும் வெள்ளம்
லைன் நீங்க பாருங்க. திரித்தனை திருச்சடை அறி தொழுது வெள்ளம் திரையுதை தனை இளங்கு இளையோ பாகம் திரித்தனை குடித்தனை விளங்குயிர் விழுந்தனை திரிந்தனை புனத்தனை பிணம் புகுமாயனம் பலம் வேலை கடுமுனால் ஒடுங்கடை ஒடுங்க குளம் போல விளைந்தவர் சுடும் சுடலை நீரே பொறும்பினி பிறவி வினியோடு இறப்பிடை ஓர் பாகம் குறுமுன அரும்பவி திருந்தி எழு கொன்றை அனல்படு தடக்கை அவர தொழிலோரும் கனல்படு சுடத்தடை தனித்திரையொடு ஒற்றை மரத்துறை மறுத்தவர் தவத்தடியாருள்ளம் திறத்துள திறத்தினை மதித்தகல நின்றும் இலங்கையர் இறங்கிரை விலங்களின் முழங்க பலம்புழை எழுந்தவன் நலங்கவின அங்கே படம் இடனுடனுடன் இடத்திடை அள்ளி தொடர்ந்தவர் உடம்போடு இமைந்துடன் வணங்க விடக்கொருவர் நன்று என விடக்கொருவர் தீதென பிடக்கர்கள் பிடக்கூரை படுத்து உமையொரு பாலம் கருங்கழி பொருந்திரை கரை குழவு முத்தம் புறம்பவன் புறம்பயம் அமர்ந்த தமிழ் வல்லார் பெரும்பினி மருங்கர ஒருங்குவர் பிறப்பே பெரும்பினி மருங்கர ஒருங்குவர் பிறப்பே ஒருங்குவர் பிறப்பே திருச்சிற்றம்பலம். அடுத்தபடியாக திருத்தாண்டகம் பாடி ஐயா அப்புறமா பண்ணலாமா? கடைசி பதிக்கு சரி ஐயா ஹரிகாம்பு ta
கோட்டோ கொடுங்கோளூர் தன் வலவி கண்டியூரும் நடமாடும் நல் மருகள் வைகினாலும் நலம் ஆகும் ஒற்றியூர் ஒற்றி ஆக நலம் ஆகும் ஒற்றியூர் ஒற்றியாக படுமாலை வண்டரையும் பழனம் பாசூர் பழையாரும் பார்க்குளமும் கைவிட்டினார் பொடியேறுமேனியராய் பூதம் பூதம் சூழ புறம்பயம் பூதம் சூழ புறம்பயம் நம் ஊர் என்று போயினரே புறம்பயம் நம் ஊர் என்று போயினரே கொடிமாட திருவு கூடல் கோட்டோர் கொடுங்கோளூ கண்மலகி கண்டீரூரும் படுமாலை வண்டரையும் பழனம் பாசூர் பழையாரும் பார்க்குளமும் கைவிட்டினாள் முப்புருவர் போல முழுநீரு ஆடி முளைத்திங்கள் சூடி முன்னோடும் பூண்டு மற்றொருவர் இல்லை துணையனுக்கு பால் கொண்டால் போல மயங்குவர்க்கு ஆகாத நஞ்சுண்ட அந்தி வண்ணரு ஐந்தலைய மாசூனம் கொண்டம் பொன்தோள் மேல் ஏகாசமாயிட்டு ஓரொன்றேந்தி வந்து இடுதிருவே பலியேற்ற இல்லை போக்கே பாகேதும் கொள்ளார் பழியும் கொள்ளார் பாகியே கண்ணுள்ளே பட்டி நோக்கி பல்மழிந்த வெண்கலை கையில் ஏந்தி பனிமுகில் போல் மேனி பவந்த நாதரு கல்மடிந்த ஓங்கு பழுநீர் குன்றம் கடலாகை காரோணம் கைவிட்டினாள் செத்தவர்தம் தலைமாலை கையில் ஏந்தி சிரமாலை சூ
கூடி சிவந்த மேனி தேவர் அறுபதின்மரு 600,000 காடல் காட்டி நஞ்சடைந்த கண்டகர் வெந்நீரு ஆடி நல்ல புலி அதல் மேல் நாகம் கட்டி இங்கிடையே வந்து குடியும் கொட்ட துண்ணென்று எழுந்திருந்து சொல்ல மாட்டேன் மறியிலங்கு கையர் மழு ஒன்று ஏந்தி மறைக்காட்டோன் என்று ஓர் மழலை பேசி நெறியிலங்கு கூந்தல பின் பின் சென்று நெடுங்கன் பணி சோர நின்று நோக்கி நில்லாத பல்லோரும் பலிகள் வேண்டி நிறைகளையா பலி பொய் நிறையும் கொண்டு நல்லானை நல்லூரே தவிரோன் என்று நரையூரில் காமம் தவிர்வார் போலும் இறையேறு நீரு அணிந்து ஓராமை நிறையேறு நீரு அணிந்தோராமை பூண்டு பெண்தோடு பொய்து இடங்கை வீணை ஏந்தி அறையேறு மேடலைய பாகமாக ஆரிடத்திலாடல் அமர்ந்த ஐயன் கோவாய இந்தீரன் உள்ளிட்டோ கோவாய இந்தீரன் உள்ளிட்டாராக குமரனும் விக்கின வீணாகனும் பாவாய இன்னிசைகள் பாடியாடி பாரிடமும் காமும் பறந்து பற்றி புறம் பயம் நம்மோர் என்று போயினாரே நம்மூர் என்று போயினாரே. திருச்சிற்றம்பலம். ஐயா இப்பொழுது திருத்தல செய்திகளையும் வரலாற்றையும் சிறப்புகளையும் இப்போ நமக்கு அளிக்க இருக்கிறார். ஓகேவா? பாடி அடுத்தது சுந்தரர் அருளியது பண் கொல்லி நவரோஸ் ராகத்திலே அமைந்த பதிகம். ஐயா நமக்கு என்ன வருத?
எடுங்க, நான் அதுக்குள்ள முடிச்சிடறேன், டைம் ஆயிடுச்சு. ஐயா நவரோஸ் சொல்லுங்க. கதறி கதனா அங்கம் மோதிவோ ஆரை மேற்றடி நின்றும் போந்து வந்து நம்பர் கஞ்சி நோமையும் இன்னது என்றிலர் ஈசனார் எழு நஞ்சமே கங்குள் ஏமங்கள் கொண்டு தேவர்கள் ஏத்தி வானவர் தாம் தொழும் பொங்கு மாழ்விடையேறி செல்வ புறம் பயம் தொழ போதுமே புறம் பயம் தொழ போதுமே புறம் பயம் தொழ போதுமே அங்கம் ஓதிவோ ஆரை மேற்றடி நின்றும் போது வந்து நம்பர் கண்டி நோமயம் என்னது என்கிற ஈசனாரு நெஞ்சமே அங்கம் போதி ஓராரை நேற்றலி நின்றும் போந்து வந்து இந்நம்பர் கங்குள் ஏமங்கள் கொண்டு தேவர்கள் ஏத்தி வானவர் தாம் தொழும் பதியும் சுற்றம் பெற்ற
நிழல் தோன்றி தாமரை பூக்கள் படையலா பகடார அகலிடு பௌவம் பூந்தர சாலினும் மடையல பழுநீர் மலர்ந்து பருங்கெல்லாம் கரும்பு ஆடத்தே முன்னை செய்வினை இம்மையில் வந்து மூடும் மாதல் முன்னமே அன்ன சேவலோடு ஊட்டி பேடைகள் கூடி சேரும் மணி போலில் மலம் மேலாமரும் இம்மைய மறுமைக்கும் வல்வினை சாதிலா கலமெல்லாம் கடல் மண்டு காவிரி தங்கையாடிய தங்கை நீர் பண்டு அரியன செய்த தீமையும் பாவமும் பறையும்படி தொண்டு அரியன பாடி துள்ளி நின்று ஆடி வானவர் தாம் தோழும் துஞ்சியும் பிறந்தும் சிறந்தும் துயக்கு ஆராத மயக்கு ஈவை நெஞ்சினால் புறம் பயம் தொழுது உயிர்ந்தும் நின்று நினைந்தன வஞ்சியாது உரை செய்ய வல்லவான் உலகு ஆழ்வரே வல்லவான் உலகு ஆழ்வரே திருச்சிற்றம்பலம். ஒரே செகண்ட் கையில் கொடுக்குறது தான் பயம். புறம்பயம் தானே. புறம்
இதுவரைக்கும் தேடிக்கிட்டே கிடைக்கல. இவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. சிதம்பரம் சாட்சிநாதேஸ்வரர் திருக்கோயில் திருப்புரம்பியம். சிவஸ்தலம் பெயர் திருப்புரம்பியம். இறைவன் பெயர் சாட்சிநாதேஸ்வரர். இறைவி பெயர் கரும்பண்ண சொல்லம்மை. பதிகம் திருநாகசத்து 1, திருஞான சம்பந்தது 1, சுந்தரது 1. ஒரு முறை பிரளயம் ஏற்பட்ட காலத்தில் பெருவெள்ளம் இந்த ஊரை அணுகாமல் வெளியே நின்றுவிட்டது. பிரளயத்திற்கு புறம்பாய் இருந்தமையால் இத்தலம் திருப்புரம்பியம் என்ற பெயரை பெற்றது. பிரளயம் ஏற்பட்ட போது சப்த சாகரத்தின் நீரையும் இத்தலத்தில் உள்ள கிணற்றில் அடங்கிவிடும்படி விநாயகர் செய்தமையால் இத்தலத்து விநாயகர் பிரளயம் காத்த விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். மதுரையில் வசிக்கும் வணிகன் ஒருவர் உடல்நிலை சரியில்லாத தன் மாமனை பார்க்க திருப்புரம்பியம் வந்தான். மாமன் இறக்கும் தருணம் தன் மகளை அவனிடம் ஒப்படைத்துவிட்டு கண்ணை மூடினான். அவளையும் அழைத்துக் கொண்டு மதுரை செல்லும் முன் வணிகன் இத்தல ஆலயத்திற்கு வந்தான். இரவு தங்கியிருந்த போது அரவு கருத்து இறந்து விட்டான். அப்பெண் சிவபெருமானிடம் முறையிட்டார். இறைவன் வணிகனை உயிர்ப்பித்து அவளுக்கு மனம் முடித்தார். பெண்ணை கூட்டிக் கொண்டு மதுரை சென்ற வணிகன் அங்கிருந்த தன் முதல் மனைவியிடம் விவரம் கூறி வாழ்ந்து வந்த போது வணிகனின் முதல் மனைவி இரண்டாவது பெண்ணுடன் தன் கணவனுக்கு திருமணம் ஆகவில்லை என்றும் அவள் மானம் பெற்றவள் என்றும் பழி கூறினாள். இரண்டாம் மனைவி திருப்புரம்பியம் இறைவனை நோக்கி முறையிட வன்னிமரம், மடைப்பள்ளி, கிணறு இவற்றோடு மதுரை சென்று திருமணம் நடந்ததற்கு சாட்சி பகன்றார். வணிக பெண்ணின் பொருட்டு மதுரைக்கு எழுந்தருளி சாட்சி கூறியதால் இத்தல இறைவனுக்கு சாட்சிநாதர் என்று பெயர் ஏற்பட்டது. சாட்சி சொன்ன வரலாறு திருவிளையாடல் புராணத்திலும் தல புராணத்திலும் வருகிறது. மதுரை சுந்தரேஸ்வரர் ஆலயத்தின் ஈசான்ய மூலையில் சாட்சி கூறிய படலத்துக்கு சான்றாக இப்போதும் வன்னி மரமும் அடைப்பள்ளியில் இருப்பதை காணலாம். செட்டி பெண்ணுக்கு இறைவன் திருமணம் நடத்தி வைத்ததற்கு சாட்சியாக இருந்த வன்னிமரம் இத்தலத்தில் 2ஆம் பிரகாரத்தில் உள்ளது. ஆனால் இம்மரம் தலமரம் அன்று, தலமரம் புன்னை மரமே. கோவில் அமைப்பு. இவ்வாலயத்தின் ராஜகோபுரம் 5 நிலைகளுடன் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறது. கோபுர வாயிலுக்கு வெளியே வலதுபுறம் தனி கோவிலில் அனுக்கிரக மூர்த்தியாக குரு பகவான் குடிக்கொண்டுள்ளார். தமிழகத்திலேயே தனி கோவிலில் குரு பகவான் எழுந்தருளி அருள் வழங்கும் திருத்தலம் இது ஒன்றுதான். கோபுர வாயில் வழியே உள்ளே சென்றவுடன் நாம் காண்பது விசாலமான கிழக்கு வெளிப்பிரகாரம். நேர பலிப்பீடம், நந்தி மண்டபம், கொடிமரம் ஆகியவற்றை காணலாம். நந்தி மண்டபத்தின் விமானத்தில் அழகிய வேலைப்பாட்டுடன் கூடிய சுதை சிற்பங்களை காணலாம். முதல் பிரகாரத்தில் நால்வர், அகத்தியர், புலஸ்தியர், சனகர், சனந்தனர், விஸ்வாமித்திரர் முதலியோர் வழிபட்ட லிங்கங்கள் முதலியோர் உள்ளன. இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். சுவாமி கருவறை சுற்றுச்சூழல்களில் அழகிய சிற்ப வேலைப்பாட்டுடன் கூடிய சிற்பங்களை காணலாம். ஆனால் அநேக சிற்பங்கள் பின்னப்பட்டு காட்சி தருவது வேதனைக்குரிய விஷயம். 2வது பிரகாரத்தில் அம்பாள் கோயில் உள்ளது. குளத்தின் தென்கரையில் தட்சிணாமூர்த்தி கோயில் உள்ளது. கோயிலுக்கு விறகு கொண்டு வந்த ஒரு ஏழைக்கு இறைவன் தட்சிணாமூர்த்தி ரூபமாக தரிசனம் கொடுத்தனர். இவர்தான். இதற்கு மேலே சட்டைநாத சன்னதி உள்ளது. தட்சிணாமூர்த்திக்குரிய முக்கிய தலங்களுள் இத்தலம் ஒன்றாகும். தல பெருமை. இத்தலத்தில் உள்ள விநாயகர் வர்ண பகவானால் உருவாக்கப்பட்டவர். நத்தைக்கூடு, கிளிஞ்சல், கடல் நுரை போன்ற கடல் சார்ந்த பொருட்களால் விநாயகர் திருமேனியை உருவாக்கினார். இந்த விநாயகருக்கு ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி என்று இரவு முழுவதும் தேன் கொண்டு அபிஷேகம் நடைபெறும். அபிஷேகம் செய்யப்பெறும் தேன் யாவும் விநாயகர் திருமேனியில் உறிஞ்சப்பட்டுவிடும். வேறு நாட்களில் இந்த விநாயகருக்கு எந்த விதமான அபிஷேகமும் செய்யப்படுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திருநாகர் அருளிய தலத்து பதிகம் 1, திருஞான சம்பந்தர் அருளிய 1, சுந்தரர் அருளிய 1. திருச்சிற்றம்பலம்.
இந்த கலத்தை நாம முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா திருவிளையாடல் புராணத்துல வன்னி, கிணறு, அப்புறம் லிங்கம், இந்த தலைப்புல சாட்சி அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு திருவிளையாடல் புராணம் மறைஞ்சோதி முனிவர் எழுதியிருக்கிறார். அதை நாம முழுமையா படிச்சோம் அப்படின்னா இந்த சாட்சிநாதர் தான் அந்த பெண்ணுக்கு அந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சதான அடையாளத்தை எல்லாம் இந்த திருக்கோயில்ல தான் அந்த திருவிளையாடல் புராணத்தினுடைய சாரத்தை நாம இங்க பார்க்க முடியும். இப்போ வெயில் அதிகமா இருக்கு, 2வது பிரகாரம் பக்கத்துல இருந்தா நாம அப்படியே ஒரு கண்ணுற்று பார்த்துட்டு நாம புறப்படுவோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம். அடுத்தது திரு வைகாவூர்.